எங்கள் ஊர் திருவிழா. ஸ்ரீபூமி நீலா ஸ்ரீ மாதவ பிரியா சமேத ஸ்ரீ மாதவ பெருமாள் மதூர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் எல்பாக்கத்திற்கு அருகில் 30 கிலோமீட்டர் தூரத்தில் மதூர் கிராமம் உள்ளது. இது மிகவும் அழகான மற்றும் அமைதியான கிராமம் ஆகும். மதூர் கிராமத்தில் பேருந்து நிறுத்தத்தில் செல்லியம்மன் கோவில் உள்ளது. இது காவல் தெய்வம். அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பாதை செல்கிறது. அதன் வழியாக ஊரின் உள்ளே செல்லலாம். ஊரின் மத்தியில் ஸ்ரீ மாதவ பெருமாள் திருக்கோயில் உள்ளது. கோவிலின் முன்பு கல்லால் ஆன கருட கம்பம் ஒன்று உள்ளது. கோயில் மிகவும் பழமை வாய்ந்தது. மேற்கு திசையை நோக்கி மாதவ பெருமாள் சன்னதி உள்ளது. பெருமாள் மேற்கு திசை நோக்கி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். பெருமாள் சன்னதிக்கு எதிரில் கிழக்கு நோக்கி ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்பாக 100 கோடி ராம நாமங்கள் எழுதிய ஸ்ரீராம ஸ்தூபி கட்டப்பட்டுள்ளது. அதற்கு முன்பாக கருடாழ்வார் சன்னதி உள்ளது. கோயிலைச் சுற்றி பூச்செடிகளும் துளசி செடிகளும் மரங்களும் உள்ளன. இந்த கோவிலில் வருடா வருடம் ஆவணி மாதம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ஸ்ரீமாதவ பெருமாள் அவதார உற்சவம் நடைபெற்று வருகிறது. நாளடைவில் பிரசித்தி பெற்று வெளியூரில் இருந்து பக்தர்கள் தரிசனம் செய்ய வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் மனதால் நினைத்த காரியம் நிறைவேறுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாள். நாம் எதை கேட்கிறோமோ அதை பகவான் கொடுப்பான் என்ற நம்பிக்கை மக்களுக்கு உள்ளது. அதனால் மேலும் பெருமாளை தரிசனம் செய்ய தொலை தூரங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை புரிகிறார்கள். மேலும் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கோடை உற்சவம் மே மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பாக திருவிழாவாக நடத்த ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைய தினம் மூலவர் மாதவ பெருமாளுக்கு காலையில் பலவிதமான பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பிறகு 11 மணி அளவில் உற்சவமூர்த்தியான பெருமாள், தாயார், ஆண்டாள், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார் மற்றும் தேசிகன் ஆகியோருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறும். பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை, பாதாம் மாலை, திராட்சை மாலை, வெட்டிவேர் மாலை, துளசி மாலை போன்ற மாலைகள் சாத்தி பட்டாடை அணிவித்து பலவித ஆபரணங்களை சாத்தி பெருமாளுக்கு அலங்காரம் செய்வார்கள். பக்தர்களுக்கு தெய்வீக காட்சியாக இருக்கும்படி கண்கோடி வேண்டும். திருமஞ்சனத்தின் முடிவில் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி, தீப ஆரத்தி நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் மாதவா மாதவா என பக்தியுடன் பெருமாளை மனம் உருக வேண்டிக் கொள்வார்கள். பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்தம், சடாரி, குங்குமம், மஞ்சள் காப்பு பிரசாதமாக வழங்கப்படும். பிறகு எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். மாலை 4 மணிக்கு கோயில் பிராகாரத்தில் பெருமாள் பத்தி உலாத்தல் நடைபெறும். அதன் பிறகு ஸ்ரீமாதவ பிரியா தாயாருக்கு ஊஞ்சல் நடைபெறும். அப்பொழுது நாதஸ்வர கச்சேரி நடைபெறும். இரவு காலை 7 மணிக்கு வான வேடிக்கை மேள தாளங்களுடன் பெருமாள் திருவீதி உலா இப்பணி வருவார். ஊரில் உள்ள மக்கள் தங்கள் வீதியில் வரும்போது பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி எடுப்பது வழக்கம். அந்த ஊரில் இருந்து வெளியே சென்றவர்கள் அனைவரும் அன்றைய தினம் தங்கள் குடும்பத்துடன் வந்து பெருமாளிடம் பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். அது நிறைவேறியதும் பெருமாளுக்கு காணிக்கையை செலுத்துவார்கள். பெருமாளுக்கு அங்க பிரதட்சணம் செய்தல், தலைமுடியை காணிக்கையாக தருதல் போன்றவை அவர்கள் எதை நினைத்து வேண்டிக் கொண்டார்களோ அதனை நிறைவேற்றுவார்கள். இவ்வாறாக மாதவ பெருமாள் உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் வழக்கம் போல மே மாதம் கடைசி ஞாயிறு அன்று கோடை உற்சவம் நடைபெற உள்ளது. ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்து பெருமாளை சேவித்து பகவானின் திருவருளை அனைவரும் பெற வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அனைவரும் தெரிஞ்சிக்க ஷேர் பண்ணுங்க. இது போல ஆன்மீக வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.